அப்புறம் அது இல்லாமல் வெதரும் ஒரு முக்கியமான பார்ட். இதில் வெதரை பொறுத்தும் நம்ம மேலே போகிறது இருக்குது. அந்த 500 மீட்டர் தான் கொஞ்சம் ஸ்டீப்பாக இருக்கும். அதுதான் கொஞ்சம் நம்ம கேர்ஃபுல்லாக நடக்கணும். ஆனால் என்னன்னா இன்னொரு அரை மணி நேரத்தில் ஐக்க முடிச்சிருவோம். முடிக்கும் போது கண்டுபிடிச்சிருக்காங்க பய பிள்ளைங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கிராஸ் தெரியும். ஸோ யூஸ்வலாக ஜெர்மனியில் இருக்கிற எல்லா சமித் ஹைக்லேயும் வந்து இந்த மாதிரி கிராஸ் போட்டிருப்பாங்க. மோஸ்ட் ஆஃப் த ஹைக், அதாவது இந்த சமித் ரீச் பண்ணுற ஹைக் எல்லாமே இந்த மாதிரி கிராஸ் போட்டு கேபிள் போட்டிருப்பாங்க. இன்றைக்கி நம்ம ட்ராவல் லாகில் ஒரு ஹைக்கிங் லாக் தான் பார்க்க போகிறோம். அகன்ஸ்டைன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மவுண்டைன் இருக்குது. அந்த மவுண்டனோட சமித்துக்கு தான் ஹைக் பண்ண போகிறேன். அந்த மவுண்டைன் பார்த்தீங்கன்னா வந்து ஆஸ்திரேலியா இருக்குது. ஆனால் நான் அந்த ஹைக் ஸ்டார்ட் பண்ணது ஜெர்மனியில் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ ஃப்ரான்டைன் ஸ்டெய்னாக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேஷன் இருக்குது. ஸோ அந்த ஸ்டேஷன் வந்து அங்கேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுறேன். நான் ப்ரீவியஸாக பண்ண ஹைக் எல்லாமே பார்த்தீங்கன்னா தனியாக தான் போனேன், கூட யாரும் வரல. ஸோ இன்றைக்கி இந்த ஹைக் வந்து என் கூட ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்காங்க. நம்ம கன்னடா ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் வந்திருக்காங்க. ஹலோ பீப்புள், நமஸ்காரா. ஸோ அவர் நீங்கள் முன்னாடியே பார்த்துருப்பீங்க, இந்த நம்ம உல்ம் வ்ளாகில் அவரை பார்த்துருப்பீங்க. ஸோ இன்னொரு ஃப்ரெண்டு தான் சொல்லியிருப்பேன், அவர் தான் இவர் வந்து நிறைய ஹைக்கிங் பண்ணியிருக்காரு. இந்தியாவில் ஹைக்கிங் கம்பெனியில் ஒர்க்கும் பண்ணியிருக்காரு. ஸோ இவரோட கைடன்ஸ் இன்றைக்கி நமக்கு ரொம்ப தேவை. சாதாரண ஹைக்கு தான், பட் இருந்தாலும் அது தேவைப்படும். இப்போ என்ன, நாங்கள் இங்கே மழை வந்துட்டுருக்கு ஹைக் பண்ணுற இடத்துல. கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் மழை நின்றுச்சுன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த மஞ்சள் கலர் பூக்கு பேர் தாங்க ராப்சால். இங்கே ஜெர்மனியில் இந்த பூ நிறையா இருக்கும். எந்த ஏரியாவுக்கு போனீங்கனாலும் இந்த பூ பார்க்கலாம். இது வந்து இவங்க குக்கிங் யூஸ் பண்ணுவாங்க. இந்த ராப்சீட் ஆயிலை வந்து இவங்க குக்கிங் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ நம்ம இந்தியாவில் எப்படி இப்போது சன்ஃப்ளவர் ஆயில் யூஸ் பண்ணுறோமோ அந்த மாதிரி இவங்க ராப்சால் ஆயில் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஃப்ரான்டன் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து இப்போ அகன்ஸ்டைன் ரீச் பண்ணுறதுக்கு ஆக்சுவல் டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த சைன் போர்டில் போட்டிருப்பாங்க 3.5 hours போட்டிருக்காங்க. ஆனால் நமக்கு 3.5 hours இல்லை, முன்ன பின்ன ஆகும். ஏன்னா நம்ம ரெஸ்ட் பிரேக்கெல்லாம் எடுப்போம். அப்புறம் அது இல்லாமல் வெதரும் ஒரு முக்கியமான பார்ட். இதில் வெதரை பொறுத்தும் நம்ம மேலே போகிறது இருக்குது. நான் லாஸ்ட்டாக பண்ண ஒரு மவுண்டைன் சமித் ஹைக் வந்து ஒரு ஃபெயில்டு அட்டம்ப்ட்டுங்க. ஆனால் இன்றைக்கி வந்து ஃபெயில்டு அட்டம்ப்டாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். என்ன ஆனாலும் பரவாயில்ல, இன்றைக்கி சமித் ஹைக்கை ரீச் பண்ணாமல் போகிறதில்ல. இங்கே நம்ம நண்பர்கள் வந்து கொஞ்சம் சின்ன ஃபோட்டோகிராஃபி பண்ணுறாங்க. நான் அப்படியே இந்த அழகை ரசிச்சிட்ருக்கேன், இந்த வியூவை. கேபிள் கார் பாருங்கள், மேலே வரைக்கும் வந்துட்டு அந்த ஒரு 1/3 ஆஃப் த ஹைக்கில் பாதி வந்திருக்கும். ஹோக்கால்பே ஹுட்டேன்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்டிங் ஏரியா இருக்குது. அது ரெஸ்டிங் ஏரியான்னு சொல்லலாம், ஹட்டுன்னு சொல்லலாம். ஏன்னா அங்கே நிறையா ஆளுங்க வந்து இங்கே ஹைக்கிங் போகிறவங்க இங்கே சாப்பிட்டு போகிறாங்க. நான் வந்து கொஞ்சம் ஃப்ரூட்ஸு, கொஞ்சம் பிரெட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ ஒரு ஷார்ட் பிரேக் எடுத்துட்டோம்னா மேலே ஏறது கொஞ்சம் எனர்ஜியாக இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட் பிரேக் எடுத்து பனானா சாப்பிட்ருக்கேன். எனக்கு தெரிஞ்சு இந்த ஹைக்கில் ஒரு 1/3 ஆஃப் த பார்ட் வந்து கவர் பண்ணியிருப்போம். இன்னொரு 2 பார்ட் இருக்குது. ஸோ அதை முடித்தா சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த ஹைக் முடியும். இங்கே வெதருமே நல்லாயிருக்கு. நம்ம கீழே ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் ரெயினாக இருந்தது. இங்கே மேலே வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் சன் வெளியே வர ஆரம்பிக்குது. எனக்கு தெரிஞ்சு இந்த ஹைக் முடிக்கிற வரைக்கும் இதே மாதிரி இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். நிறைய பேர் இங்கே என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஹோக்கால்பே ஹோட்டல்லேருந்து சேர் லிஃப்ட் இருக்குது, அந்த சேர் லிஃப்ட் வழியாகவும் மேலே போவாங்க. இப்போ 1500 மீட்டர் ரீச் ஆயிடுச்சு. இந்த அகஸ்டின் சமித் ஹைக் ரீச் ஆகிறதுக்கு இன்னொரு 500 மீட்டர் இருக்குது. ஆனால் அந்த 500 மீட்டர் தான் ட்ரிக்கே. அந்த 500 மீட்டர் தான் கொஞ்சம் ஸ்டீப்பாக இருக்கும். அதுதான் கொஞ்சம் நம்ம கேர்ஃபுல்லாக நடக்கணும். அங்கே மேலே டாப் மோஸ்ட் ஸ்பாட்டில் தெரியுது பார்த்தீங்களாங்க, அங்கே தான் நம்ம இன்றைக்கி போகணும். ஸோ இந்த ஹைக் வந்து அந்த டாப் மோஸ்ட் ஸ்பாட் ரீச் பண்ணுறதுக்காக தான் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம நண்பர்கள் ஆளுக்கு ஒரு ட்ரெக்கிங் போல் அப்படியே எடுத்துட்டாங்க. எங்கிட்டேருந்து பிடிங்கிட்டாங்க. உனக்கு எதுக்கு ட்ரெக்கிங் போல், எங்களுக்கு தான் வேணும்னு சொல்லி பிடிங்கிட்டு கையை வேற காட்டுறாங்க பாருங்க நம்ம பசங்க.
நம்ம ஆள் எவ்வளோ மூளைக்காரருன்னா அந்த ட்ரெக்கிங் போல் ஒன்று கிளையிலேருந்து உடச்சாப்புல அதை பார்த்தீங்கன்னா பாதி கூட இல்லை. இதை வச்சு அவர் எவரெஸ்ட் ஏறிட்டு வரான். வாய்ப்பேச்சு. இப்போ என்னன்னாங்க, அந்த சைடு ரூட் இருக்குது, நமக்கு வந்து டைமும் இல்லை, கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் ஷார்ட்கட்டில் இந்த ஒரு பாத்தே இல்லாத வழியில் போகலான்னு சொல்லிட்டு நான் இந்த இதில் இறங்குறேன். கொஞ்சம் ஸ்லிப் ஆச்சுன்னா இந்த பாத்து கொஞ்சம் கஷ்டம்தான். பட் ஆனால் நம்ம கொஞ்சம் அந்த கிரிப்பையும் இந்த ஷூவோட கிரிப்பையும் ப்ராப்பர் பாத்தையும் அந்த என்ன சொல்கிறது அந்த தடத்தை கரெக்டாக வச்சோம்னா ரீச் ஆகிடலாம். இங்கே இது ஒரு ஆஃப் த பீட்டு பார்த்து, ஒரு நார்மல் பாத் கிடையாது. என்னன்னா அந்த இறக்கத்தில் ஒரு ட்ரிக் என்னன்னாங்க, இந்த இறக்கத்தில் நம்ம இறக்கும்போது அந்த ஃபுல் ப்ரெஷர் கொடுக்கக்கூடாது. லைட்டாக காலை வச்சு 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 அந்த ஒரு ஸ்பாட் இருக்கும். எல்லா இடத்துலையும் ஒரு ஸ்பாட்ஸ் ஃபைன் பண்ணலாம். இந்த மாதிரி பிளேஸில் ஃபைன் பண்ணலாம். பட் மேலே போகும்போது அந்த ராக்கி செக்ஷன்ஸில் அதை பண்ண முடியாது. இன்னும் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா அங்கே எக்ஸ்போஷர் அதிகமாக இருக்கும். இங்கே எக்ஸ்போஷர் இல்லை, நம்ம போய்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. தௌசண்ட் 600 மீட்டர் வந்ததுக்கப்புறம் இங்கே ஒரு சின்ன வீடு ஒன்று இருக்குது. இந்த வீடும் பூட்டியிருக்கு. நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கைசாப்சி லேக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹைக் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த ஹைக்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு 1700 மீட்டர் மேலே போனோடனே ஒரு வீடு ஒன்று இருந்தது, அதுவும் பூட்டி இருந்துச்சு. இப்போ இந்த வீடும் பூட்டியிருக்கீங்க, யாரும் இல்லை. ஸோ இந்த மாதிரி நிறையா இந்த மாதிரி சமிட் பிளேஸ்லலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹட் இருக்கும். சில ஹட்லாம் வந்து ஃபங்க்ஷனாக இருக்கும், சில ஹட்லாம் க்ளோஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. ஆனால் எதுக்கு இருக்குன்னு தெரியல. இதெல்லாம் ஒரு சின்ன பிரேக் ஒன்று எடுத்துருக்கேங்க. அதாவது அடுத்த ஸ்பாட் வந்து அடுத்த இன்டர்மீடியட் பாயிண்ட்னே வச்சுக்கோங்களேன். அது வந்து பேட் கிசிங்க ரூட்டு. அந்த பேட் கிசிங்க ரூட்டை ரீச் பண்ணுறதுக்கு முன்னாடி சரி ஒரு பிரேக் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு ஸ்பாட் இருக்காங்க, உட்காந்துட்டு பிரேக் எடுத்துகிட்டு இருக்கோம். பேர் பார்த்தீங்கன்னா பேட் கிசிங்க ரூட்டு. ஜெர்மனியில் நிறையா பேர் இந்த மாதிரி தான் ஏடா கூடமாக இருக்கும். இவனுக்கு கொஞ்சம் கிறுக்கு பயிலுக தான், நல்ல பசங்க தான், பட் கொஞ்சம் கிறுக்கு பயிலுக. ஒரு வழியாக நம்ம பிள்ளைங்க வந்து ஒரு பெரிய ட்ரெக்கிங் போல் வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. ஒரு உடன் பிரான்ச்லேருந்து பிடுங்கி பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள், நல்லா பெருசாகவே கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனால் என்னன்னா இந்த ஒரு அரை மணி நேரத்தில் ஐக்க முடிச்சிருவோம், முடிக்கும் போது கண்டுபிடிச்சிருக்காங்க பய பிள்ளைங்க. ஆனால் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நம்ம தமிழர்கள்ட்டு இல்லை, எல்லா ஸ்டேட்லேயும் நம்ம பிள்ளைங்க எப்படி தான் இருப்பாங்க போல், இன்க்ளூடிங் மீ. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா தெரியும் நாங்கள் எவ்வளோ ஹைட் வந்திருக்கோம் அப்படின்னு. கீழே ஆனால் கொஞ்சம் ஸ்னோ தெரியுது இங்கேருந்து பார்த்தா. அகன்ஸ்டைன் சம்மிட் ஹைக் ரீச் ஆகிறதுக்கு 2 ரூட் நான் சொல்லியிருந்தேன்லங்க. இப்போ நான் ஜெர்மனி ரூட்லேருந்து வந்தது வந்து கொஞ்சம் ஸ்டீப்பான ரூட்டு, கொஞ்சம் கஷ்டமான ரூட்டு தான் அது. நான் வந்துட்டேன், ஆனால் அந்த பேட் கிசிங் ரூட்டை கிட்டே வந்துட்டேன், அந்த சென்டர் பாயிண்ட்டு. ஆனால் அந்த ஆஸ்திரேலியாவிலேருந்து வந்தோம்னா கிரான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸ் இருக்குது. கிராண்ட் எண்டே பார்க் பிளாட்ஸ்னு ஒரு சென்டர் பாயிண்ட் இருக்குது. அங்கேருந்து வந்தோம்னா அது கொஞ்சம் ஈஸி. ஆனால் அது ஆஸ்திரியா ரூட்டு. ஸோ அதனால் ஜெர்மன் டிக்கெட் அங்கே ஒர்க் ஆகாது, அடிஷ்னல் டிக்கெட் எடுக்கணும். நான் சரி ஜெர்மனிலேருந்து வரனால இந்த ரூட் யூஸ் பண்ணேன். ஆனால் இந்த ரூட்டு கொஞ்சம் ஸ்டீப் தான், பட் வந்துட்டோம் நாங்கள். பட் ஏங்கப்பா இங்கேருந்து வியூ பாருங்கள் எப்படி இருக்குன்னு. செம்ம அல்டிமேட்டான வியூங்க இதெல்லாம். இந்த பில்டிங்க்கு பேர் தாங்க பேட் கிசிங்க ரூட்டு. இது வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டு. இது வந்து 1792 மீட்டர் ஹைட்டில் இருக்குது ஃப்ரம் சி லெவலில் இருந்து. மோஸ்ட்டாக சம்மரில் தான் ஓப்பன் பண்ணுவாங்க, வின்டரில் க்ளோஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. நான் இப்போ உங்களுக்கு ஒரு வியூ காட்டுறேன் பாருங்கள். இந்த ரெஸ்டாரண்ட்லேருந்து ஒரு ஸ்டன்னிங்கான வியூ பார்க்கலாம்.
ஒரு 50 to 100 மீட்டர் தாங்க. ஆனால் அந்த 50 to 100 மீட்டர் தான் கொஞ்சம் எக்ஸ்போஸ்டு செக்ஷனாக இருக்குது. ஸோ அதுதான் கொஞ்சம் நம்ம பார்த்தே போகணும். எனக்கு தெரிஞ்ச ஹைக்கிங்கில் வந்து நம்ம யாரெல்லாம் ஹைக்கிங் பண்ணுறோமோ, என்னோட கருத்து, நாம் ப்ரோ ஹைக்கர் கிடையாது, ஒரு சின்ன சின்ன பிரேக் எடுத்தோம்னா நம்ம ரீச் பண்ணுற இது கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும், பட் நான் வந்து நம்ம ஒரு டிஸ்கம்ஃபர்ட் இல்லாமல் மேலே ஏறிடலாம். ஒரு சின்ன சின்ன பிரேக் எடுத்து ஏதாவது ஒரு ஃபில் பண்ணிட்டே இருந்தோம்னா ஒரு எனர்ஜியோடு நம்ம மேலே ஏறிடலாம். ஸோ இன்றைக்கி ஃபுல்லாக தான் பண்ணோம். நாங்கள் இங்கே வரதுக்கு யூஸ்வலாக 3.5 hours 4 hours தான் ஆச்சு. பட் எங்களுக்கு வந்து 5.5 hours ஆயிடுச்சு. நாங்கள் என்ன கொஞ்சம் ஷார்ட் பிரேக்கெல்லாம் எடுத்துகிட்டு வந்தோம். அப்புறம் நான் இந்த ஹைக் முடித்ததுக்கப்புறம் அடுத்த ஹைக் கொஞ்சம் கஷ்டமான ஹைக்காக தான் பண்ணுவேன். உங்களுக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி எவ்ரி ஹைக் வந்து கஷ்டமாக பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது கொஞ்சம் கஷ்டமான ஹைக்கு தான் இன்றைக்கி. இது வரைக்கும் பண்ணதில் இது கொஞ்சம் கஷ்டமான ஹைக்கு. நெக்ஸ்ட் ஹைக்கு இதோட கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ இப்போ இது ஆல்மோஸ்ட் ஒரு 2000 மீட்டர் இந்த சமித்து, 1983 மீட்டர்ஸு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அபவுட் 2000 பண்ணுறது தான் டார்கெட்டு. பார்ப்போம் அது எப்படி போகுது அப்படின்னு. ஹலோ. இங்கே ஒரு ஏரி செக்ஷனில் வந்து நாங்கள் அப்படியே நின்றுட்டோம். ஆனால் ஒன்றுங்க உட்காந்தோம்னா எந்திரிக்க முடிய மாட்டேங்குது. உட்காராம நம்ம மேலே போயிட்டோம்னா போயிடலாம். ஒரு 2 minutes 3 minutes உட்காந்தோம்னா அது கொஞ்சம், பட் அது மஸ்ட்டு தான். எந்திரிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. நம்ம நண்பர் இங்கே ஒருத்தர் அப்படியே இந்த கீழே இருக்கார். இங்கே பாருங்க, இன்னொரு நண்பர் மேலே போயிட்டார். அவர் டெக் லீடர். ஜெர்மனியில் என்னோடய ஃபஸ்ட்டு சக்ஸஸ்ஃபுல் சமித் ஹைக்கு அகன்ஸ்டைன் மவுண்டனை நான் ரீச் பண்ணிட்டேன் இன்றைக்கி. ஸோ இதான் அந்த சமித்து. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கிராஸ் தெரியும். ஸோ யூஸ்வலாக ஜெர்மனியில் இருக்கிற எல்லா சமித் ஹைக்லேயும் வந்து இந்த மாதிரி கிராஸ் போட்டிருப்பாங்க. மோஸ்ட் ஆஃப் த ஹைக்கு, அதாவது இந்த சமித் ரீச் பண்ணுற ஹைக் எல்லாமே இந்த மாதிரி கிராஸ் போட்டு கேபிள் போட்டிருப்பாங்க. அகன்ஸ்டைன் சமித் ஹைக்கை முடிச்சு சமித் ரீச் ஆகிட்டோம். நம்ம நண்பர்கள் உட்காந்துருக்காங்க. ப்ரைஸ் ஃபார் த சக்ஸஸ். ஆமாம். அப்புறம் ஒரு ஆப்பிள் வச்சுருக்காரு கையில். அதுதான் வந்து ஒரு ப்ரைஸாக பார்க்குறாரு. இந்த சமயத்தை ரீச் பண்ணுறதுக்கு அவர் ஆப்பிள் வச்சுருக்காரு, இவர் பனானா வச்சுருக்காரு, நான் ஒரு ஆப்பிள் வச்சுருக்கேன். இதுதான் எங்களுக்கு வந்து ப்ரைஸு இந்த சமயத்தை முடித்ததுக்கு. பெரிய அச்சீவ்மெண்ட் இல்லை, பட் எங்களுக்கு இது ஒரு அச்சீவ்மெண்ட் தான். நாங்கள் இன்னும் நிறையா இது பண்ணுவோம், நிறையா ஹைக் பண்ணுவோம். பட் இன்றைக்கி தான் நாங்கள் என்ஜாய் பண்ணுறோம். அவ்வளோ இந்த ஹைக்கு முடிச்சிருக்கோம். இந்த சம்மத்துலேருந்து ஒரு 360 டிகிரி காட்டுறேன் பாருங்க. கீழே இறங்குறது இன்னொரு பெரிய டாஸ்க்குங்க. ஆனால் அதையும் பண்ணிடலாம். இவ்வளோ தூரம் வந்தாச்சு. அவ்வளோதாங்க, சமயத்துக்கு முடிச்சு கீழே இறங்கிட்டு இருக்கேன். இது வரைக்கும் என்னோடய ட்ராவல் vlog-ஐ பார்த்து லைக், சப்ஸ்கிரைப் அண்ட் கமெண்ட் பண்ணவங்களுக்கு ரொம்ப நன்றி. அதாவது சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. புதுசாக பார்க்குறவங்க பிடிச்சிருந்தா லைக், சப்ஸ்கிரைப் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். நான் நல்ல ட்ராவல் vlogs, ஹைக்கிங் சீரியஸு, இந்த சமித் ஹைக்ஸ் எல்லாம் கொண்டு வரேன் உங்களுக்காக. அடுத்த ஒரு நல்ல ட்ராவல் vlog-ல உங்களை சந்திக்கிறேங்க. Until then, bye from Van Ragaja.